மன்னனே பற்று ரட்சகன் பேர் கொண்ட நாயகன் பேர் கொண்ட மன்னனே பற்று ரட்சகன் பேர் கொண்ட நாயகன் அச்சுதனே முகுந்த ஆனந்த சிவகுந்தா பராபரத்தில் பிறந்தோன்றி பரத்தில் சிவந்தோன்றி சுபத்தில் சிதோன்றி சதியில நான் தோன்றி நாதத்தில் வந்து பந்துபிள்ளை சதாசிவம் சதாசிவத்தில் மகேஸ்வரன் தோன்றி மகேஸ்வரன் தோன்றி இதில் விஷ்ணு தோன்றி விஷ்ணு பிரமாதோன்றி பிரமாவளி ஆகாயம் ஆகாயத்தில் தேய்வு தேய்வழி அப்பு அப்பவுடைய பிரிவு பிரிவில் அன்னம் அன்னத்தில் நரமிருக பட்சிகள் தோன்றப்பட்டு இப்படி படைப்பு தொழிலை கவனிப்பவர் எனது தந்தை பிரம்மதேவர் உலகத்தில் படைப்பு தொழிலை தொடங்க வேண்டுமே என்ற காரண காரியத்திற்காக முதலில் ஜனகர் ஜனந்தர் ஜனார்தன் ஜனகுமார் சொல்லிய 4 புத்தர்களை தொடுக்கப்பட்டார்கள் என்று சொல்லக்கூடிய 4 பேரும் படைப்புத்தல் சரிபடி ஈடுபடாக தந்தை இன்னும் சமூகத்தின் மேலும் என்னதன் தக்கனுக்கு ஒரு சமயம் நீர் செய்த காரண காரியத்தினாலே ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலங்கம் செய்யப்பட்டால் என்ன சிரமப்பட்டது 1008 சுக்குநூறாக சந்தோஷமா வாசிக்கிற மாதிரி தெரியுது. என் தலை வெடிக்கணும் அப்படின்னு நினைச்சதோட இவ்வளவு சந்தோஷத்துக்கான காரணம் என்ன? அப்ப என் தலை வெடிக்கல உங்களுக்கு ஒரு ஆனந்தம். அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் 8000 ரூபாய் கொடுத்து இந்த மாதிரி வாங்கி வச்சிருக்கேன். நீங்க தலை வெடிக்கணும்னா அது அப்படி அற்புதமான இந்த வகையிலே சிறப்பான இடத்திற்கு வந்து அடைந்து விட்டும் இருந்தாலும் கூட இடத்திலே பார்க்கும்பொழுது யாரை பணிகளா கழகம் கிடைக்கும் கழகத்திற்கும் உலகத்திற்கும் கீர்த்தி அந்த விநாயக பெருமான் தானே. இருந்தாலும் கூட நமச்சிவாய வாழ்க நாதம் தான் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்கள் தான் வாழ்க கோகலி என்ற குருமனிதனமாக ஆகம மகின்ற அன்னிப்பன் தான் வாழ்க ஏக அநேகன் இறைவனடி வாழ்ந்து சோடிய அந்த திரு ஆலவாய பெருமானை வணங்கி பின்பு வந்த வேலையை சொந்த வேலையை எனக்கு வணிக்கலாம். நாராயண நமக. இங்கே நாரதன் அடைக்கும் நான் சொல்றேனே புதுக்கோட்டையை சேர்ந்த மதுமிதன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். எங்க அண்ணன் நன்றி. கைத்தறி அடை அணிவித்து கௌரவப்படுத்திய ஊர் பொதுமக்களுக்கு நன்றி. நன்றி என்று கலந்த வணக்கம். இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை இருக்கதிலே
எனக்கே பெரும் சோதனை இறைவா. இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை, இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை, இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை. இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை. பசை வருமே பாண்டு நாட்டினிலே இறைவா பசை வருமே பாண்டி நாட்டினிலே, குழலி மணவாளனே உனது வீட்டினிலே, குழலி மணவாளனே உனது வீட்டினிலே, உயிர் மயக்கும் நாத பாட்டினிலே, உயிர் மயக்கம் நாத பாட்டினிலே, ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ, வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ, இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை. சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குறித்து முறையும் பொய்யோ, சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்து முறையும் பொய்யோ, விட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பட்ட உண்மை, விட்டு மண் சுமந்து பிறம்படி பட்ட உண்மை, பேசும் தமிழை பேராதிருப்பதென்ன, பேசும் தமிழ் அனைத்து மாறாதிருப்பதில்லை, இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை. தாய்க்கொரு பழி நேர்ந்தால் மகன்கில்லையோ, அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ, தாய்க்கொரு பழி நேர்ந்தால் மகக்கில்லையோ, அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உமக்கில்லையோ, பேருக்கு நீரூற்றி விளைக்கின்ற தலைவா, ஊருக்கு பழி நேர்ந்தால் உனக்கின்றி எமக்கில்லை, உனக்கின்றி எனக்கில்லை, உனக்கின்றி எனக்கில்லை. அற்புதமான இந்த இடத்தை வந்து அணிந்து விட்டும் இருந்தாலும் கூட இடத்தை பார்க்கும் பொழுது மற்றற்ற மகிழ்ச்சிகரமாக தெரிந்திருந்தாலும் கூட இருக்கவர்களாம் கோரும் பொழுது சிறப்பாக தெரிந்ததை சரி வேண்டுதல் வேண்டாமையின்றி காத்தல் தொழிலை கடமையின கொண்டு எதிலும் எங்கும் எப்பொழுதும் நியாயத்துக் கொண்டிருக்கும் இறைவனும் செல்வம் 16 மகளிரை சித்திரபதமையாக விட்டுக்கூடிய அந்த மகாலட்சுமியின் கணவன் நல்வினை தீவினை என்று சொல்லக்கூடிய இருவினை ஏற்ப ஏகாந்தமாய் உயிர்களை படித்துக் கொண்டிருக்கூடிய பிரம்மனுக்கு தந்தையும் எனது பாட்டனமாகப்பட்ட ஸ்ரீமன் நாராயணை வணங்குவதோடு மட்டுமல்லாது பின்பு இந்த இடத்துல ஒரு புதிய சரித்திரத்தை படைக்க வேண்டும், இல்லாவிட்டாலும் உங்கள் மனமெல்லாம் புண்படாத விளைவில் ஏதோ எங்களால் முடிந்த அளவுக்கு இந்த இடத்தை நிவர்த்தி செய்வோம் என்று சொல்லிவிட்டு ஆக அற்புதமான இந்த இடத்தை பார்க்க வேண்டுமே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லே, பிழைக்கும் மனிதன் இல்லே. பணபந்தியிலே குணங்குப்பையிலே இது பார்த்து அறிந்து நடக்காத மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே ஒன்றும் தெரியா ஆனாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாளும் தப்பாதே. ஒன்றும் தெரியாதாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனித கூட்டமாலும் தப்பாது. என்ன அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாத ஆளை, அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாத ஆளை உலகம் எந்த நாளும் மனிதனாக மதிக்க மாட்டாதே. பணபந்தியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லே, மனிதன் இல்லே.
ஒதுங்குவார்கள் கண்டு உன்னால் உயர்ந்த நிலை அடைந்தோர் நிறைய பேர்கள் உண்டு. அவர்கள் உனது நிலை தாழ்ந்த பின்பு ஒதுங்குவார்கள் கண்டு. அண்ணாயவரை மதித்து நீயும் துணிவுமே கொண்டு அவரை மதித்து நீ துணிவினே கொண்டு நாடும் வெற்றியுடன் நடைபோட்ட நிச்சயம் உண்டு மனப்பட்டியிலே குணம் குப்பையில்லே இது பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை கொஞ்சம் மனிதனில்லை. பணம் வந்தியிலே குணம் குப்பையிலே. உலகில் உள்ள தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்துக்கு தகுந்தாற் போல காலத்துக்கு தகுந்தாற் போல கோலத்தை போட கற்றுக்கொள்ளணும். எப்படி காலம் போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் போயிடணும். நாகரிகம் மாற மாற நம்மளும் மாறணும், புதுப்பிச்சு கொள்ளணும். நன்றி. புதுப்பிக்கணும். புதுப்பிக்கலைன்னா நம்ம புறக்கணிக்கப்பட்டுருவாங்க. அப்படிங்கிற வகையில் புதுசாக ஒரு நாளும் நிறைய நாகரிகங்கள் தோன்றி இருக்கு. இருந்தாலும் கூட நம்முடைய கலாச்சாரத்துக்கு எது ஏற்படுமோ அதை பின்பற்றி கண்டிப்பாக நம்மளும் நாகரிகத்துக்கு தகுந்த போல் மாறுதல் மாற்றம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் கூட சரி, சிறப்பான இடமாக திகழ்ந்த இடத்தில் போன பொழுது இந்த இடத்துல ஏதேதோறும் சத்தம் கேட்குமா, குரலோசை கேட்குமா என்று சற்று கவனிங்கள். நாராயணா பெட்டியில மட்டும்தான் அப்படி சத்தம் வருதா வாத்தியாரே? வருதில்ல. இருந்தாலும் கூட ஆக இருந்தாலும் கூட இந்த இடத்துல பண்பாடி கொண்டிருக்கனால பெண்மணி யாராக இருக்க வேண்டும்? மாமியாவா? இருந்தாலும் கூட பெண்மணியை வர்ணிக்க வேண்டுமே. பெண்மணியின் சாரியத்தை பார்க்கும் பொழுது குரலோசையை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்ற ஒரு ஆசை. இருந்தாலும் கூட குலனினது யாழினது என்பவர் தன் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்ற வகையிலே அற்புதமான பண்பாடி கொண்டிருக்கின்றாலே பெண்மணி. பெண்மணியின் சாரியத்தை பார்க்கும் பொழுது மென்மேலும் வர்ணிக்க வேண்டும் என்ற ஆவல் மனதில் ஏற்படுத்தாலும் கூட எல்லையில்லாத வர்ணிப்பை எப்படி வர்ணிக்கலாம் என்ற வகையிலே பார்த்தார். என்னாதமே சங்கீத ஜாதி உள்ளை காணவில்லை கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வையில்லை ராகங்களின்றி சங்கீதமில்லை ஆனா நம் காதையில்லை என்னாதமே சங்கீத ஜாதி முள்ளை காணவில்லை. அறிமுகம் வந்து பழகுமோ, அறிமுகம் செய்து விலகுமோ, விழிகளே புலிகள் அடியுமோ, அது சொல்வதை தாங்க முடியுமோ, கனவினில் எந்த உயிரும் உறவாக விடிகையில் இன்று அழுது பிரிவாய் தனிமையில் எந்த இதயம் சருகாய் உதிருமோ. திரைகள் இட்டாலும் அணிந்து கொள்ளாது அணைகள் இட்டாலும் வழி இல்லாது தன்னினவி ஜீவனவி விழிகள் அழுகப்படி கரங்கள் தொழுதப்படி சிலைகள் ஒடிபட வெளிவர் ஒழுக்கில் இசை என்னும் அழிவர் இனி இந்த மகிழ்வர் ஞாபகரோதனை தீருமோம் ஆடிய பாதங்கள் காதலின் வேதங்கள் ஆடிடுமோம் பாடிடுமோம் ஆடிடுமோம் தீபமே எந்தன் வாசலில் வாராயோ கோயிலே கோயிலே
உந்தன் ராகம் நெஞ்சில் இன்று ஆடும் ராக தீபமே. நான் தேடி தந்ததொரு கோடி நிலவு அவள் நீதானே நீதானே மலர் கண்ணி நின்று பல கவிதை தந்த மகள் நீதானே 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 பலி கொடுத்தாய் பலி வந்த பின்னாடி பிறகொடுத்தாய் விழியில்லை எனும் போது வலி கொடுத்தாய் பலி வந்த பின்னாடி சிறகொடித்தாய் நெஞ்சு எங்கும் உள்தல் பின்பம் நெஞ்சு எங்கும் உந்தன் பின்பம் சிந்து சந்தோ உள்தல் சந்தோ பத்துச் செல்லும் முத்துச் சிற்பு கண்ணுக்குள்ள கண்ணீர் வெப்பம் இன்னும் என்ன நெஞ்சில் லட்சம் ஜீவன் மட்டும் கண்ணில் மிச்சம் முல்லை பூவில் முள்ளும் உண்டோ கண்டுகொள்ள எந்த தேசம் ராக தீபமே. சனி 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 நீ சப அதனு சரி ரிக 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 நிதனி நிதனி சனி தப சனி சனி தப பதப சானி சனி நிசனி நிசனி தபம பதபனி பப்பனி பசனிதா சரிக நிசரி கமப நிசரி கமப பதனி நிச நிச காரிசனி பாதானி ச ச ச காரிசனி 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 சபத்ரகுலம் தகுலம் 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 மகன கலன ரகன பகன மகன கலன ரகன சகன மகன கலன ரகன பகன மகன கலன ரகன சகன மகன கலன ரகன பகன தகன மகன 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 கலன ரகன சகன. ராஜதீபமே. சிறப்பான இடம். இடத்துக்கு தந்தாற்போல் யாவையுமே அமைந்து காட்சி கொண்டிருக்கும் வேளையில் அற்புதமான இடத்திலே மென்மேலும் பண்பாடி கொண்டிருக்கின்றால் பெண்மணி யாராக இருக்க வேண்டும், வெள்ளியாக தான் இருக்க வேண்டும். மனிதனுடைய குரலோசை கேட்ட பொழுதே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை குரலோசை கேட்ட பொழுதே நம்மளை இந்த அளவுக்கு வர்ணிக்க வைக்கிறதே. அவருடைய ஒரு குரல், அதாவது ஆளலும் சோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையே நம்மளை இந்த அளவுக்கு வர்ணிக்க வைக்குதுன்னா, அண்ணவளை ஒரு கால் நேரில் கண்டோம் என்றால் நம்முடைய கதி என்ன ஆகுது? சரி, இருந்தாலும் கூட பெண்மணி பார்க்கும் பொழுது பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒரு மனதிலே இப்போ எல்லையெல்லாம் ஆனந்தம். இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட அழகு புதுமையான சுந்தர சீமாட்டி எப்படி வர்ணிக்கலாம்? எப்படி வர்ணித்தாலும் தகும். பூவை எடுத்து நாரிலே தொடுத்து முருகன் வள்ளிக்கு சூட வேண்டும் ஏனென்றால் மாலை கட்டி இனத்தில் பிறந்த ஒருத்தி மாலையை மணந்தால எந்த மாலை திருமாலை ஸ்ரீ ஆண்டாள் போல அதனால்தான் அவளுக்கு சூடி கொடுத்த சுடற்குடியார் என்று ஒரு பெயர் வர காரணமாக அமையப்பட்டது. இருந்தாலும் கூட பெண்மணியை வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம் என்ற வகையிலே பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுவே சங்கீதக்காரன் இந்த ஜாட பார்வையில் உல்லாச பூங்குயில்கள் ராஜபாட்டையில் பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுவே சங்கீதக்காரன் இந்த காதல் பார்வையில் உல்லாச பூங்குயில்கள் ராஜ பார்வையில்
வீரிச்சேன் கச்சேரிதான் பொறைக்குள்ளே சிங்காரமா பண்பாடுவே சங்கீதக்காரன் இந்த ஜாடும் பார்வையில் உல்லாச பூங்குயில்கள் ராஜபாட்டையில் வெட்டவெளி தொட்டலிலே வெள்ளரி பிஞ்சு நிக்கையிலே அரசங்கரே காத்தடிச்சு நான் போகட்டுமா ஒரு ஜாதி முட்டு வெட்டவெளி தொட்டலிலே சிறப்பான இடமாக தீர்வதை நன்றி ஆமா நீங்க ஏத்துங்க. சந்தோஷம் இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட வகையிலே பாடிக்கொண்டிருந்தால் எத்தனை பாடல்களும் பாடிக்கொண்டிருக்கலாம் இருந்தாலும் கூட பெண்மணியின் அழகை வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம் ஒரு ஆவல் மனதில் ஏற்படுத்தினாலும் கூட பெண்மணியை விரைவிலே சந்திக்க வேண்டும் சந்தித்து முருகபெருமானுக்கு திருமணத்தை அதிவிரைவிலே நடத்த வேண்டும் என்று ஒரு மனதிலே எல்லையில ஒரு கோட்டை கட்டி இப்ப பாடுறதெல்லாம் இந்த பெண்மணியை நான் வர்ணிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா நீங்க இல்லையா? கிடையவே கிடையாது. ஏங்க நான் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை ஆகிய 3 ராசின்னு வெறுத்த ஒரு முனிவன் அம்மா நான் பாடலாமா அப்படிலாம் பூரா செஞ்சு விட்டு நான் செய்யலைன்னு சொல்றதா? என்னுள் இருந்து முருகபெருமான் வர்ணிக்கிறார் அவள். ஆஹா. பாடுறது மாத்திரம் தானா ஆனா பாடுறது முருகபெருமான். ஆக இதுல ஏதாச்சும் ஒரு தவறு நடந்தா முருகபெருமானை தான் நீங்க பிடிக்கணும், என்னைய கேட்க கூடாது. அது வேறயா? ஆமா, சட்ட சிக்கல்லாம் நிறைய இருக்கு. இருந்தாலும் கூட பெண்மணியின் அழகை வர்ணிக்க வேண்டுமே, எப்படிப்பட்ட பாடலோடு வெளிப்படுத்த வேண்டும் என்று பார்த்தால்